ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மக்கானா ஃப்ரை அப்படி இல்லைனா லோட்டஸ் சீட்ஸ் ஃப்ரை இதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப 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 ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய வெரைட்டி டிஷ்ஷு பண்ணலாம், கிரேவி பண்ணலாம், நிறைய பண்ணலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மக்கானா ஃப்ரை எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து அதிக அளவு வந்து மக்னீஷியம் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜன் சப்ளையை வந்து மேம்படுத்தும். நம்ம ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ்லாம் வரதுலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறப்ப அதோட ஆபத்துலேருந்து ரொம்ப ஹை ரிஸ்க் ஏற்படாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இதில் அதிக அளவு பொட்டாசியமும் குறைந்த அளவு சோடியமும் இருக்குது. ஸோ வந்து நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம உடம்புல வந்து எப்போதும் சீராக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம எப்போதும் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வந்து இது நம்ம வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போது மக்கானா ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து லைட்டாக வந்து நெய் ஊற்றி அதை லைட்டாக மெல்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட் கிடையாது. நம்ம பாப்கார்ன் செய்வோம்ல, அதே மாதிரி தான் மக்கானாங்கிறது இது தான். இதை வந்து லோட்டஸ் சீட்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறோம், தாமரை விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த கீ வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் போட்டு லைட்டாக கிறிஸ்பியாக இது வர வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கிட்ஸ்லாம் கேட்டாங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரலாம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸ்லாம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். லைட்டாக உடைச்சோம்னா கிறிஸ்பியாக உடையிற அளவுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோவாக வச்சு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நம்ம ஓரளவு ஃப்ரை பண்ணிட்டோம். அது வந்து சவுத்து போன மாதிரி இருக்கும். அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணுறது. சூடாக இருக்குது. உடைக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லா வருது. ஸோ இந்த ஸ்டேஜ் ஓகே. இது நம்ம எடுத்து வச்சுருவோம். இதில் வந்து நான் 2 டைப் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து மசாலா மக்கானா, இன்னொன்று வந்து சாட் மசாலா மக்கானா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். லைட்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா ஓவர் ஹீட்டில் வந்து உங்களுக்கு கருவிடும் அந்த மசாலாலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். நான் எடுத்துருக்கதே வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியாக, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள். அதுக்கு தேவையான அளவு உப்பு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். லைட்டாக அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கிறேன். இந்த மசாலா வந்து அந்த லைட்டாக பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம கலர் வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் ஆகிடும். இது இப்போ பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் பாதி வந்து மசாலா மக்கானா
ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதில் வந்து ஃபுல் கோட்டிங் வந்து ஃபுல்லாக கோட்டிங் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா மக்கானா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் அதிகமாக மசாலா வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு போதும், ஏன்னா வந்து குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க, அதனால் வந்து போதும். இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி. அடுத்து வந்து சாட் மசாலா மக்கானா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த லைட்டாக தொடச்சிருவோம், ஏன்னா இந்த இதோட ஃப்ளேவர் வந்து அதுக்கு வந்துடும். நல்லா பேலன்ஸ் இருக்க மக்கானா போட்டுறேன். அடுப்பு வந்து நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் உங்களுக்கு, ஏன்னா வந்து அந்த ஹீட் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் ஒட்டும். அதனால் இப்போ வந்து இதில் வந்து இந்த சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதோட லிங்க் வேணுன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். சாட் மசாலா இதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு சால்ட் இருக்கும், அதனால் வந்து நீங்கள் சால்ட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து நெய் விட்டுப்போம், அந்த இதெல்லாம் கரெக்டாக நல்லா ஒட்டுறதுக்கு, கோட் ஆகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பையும். அப்புறம் அந்த இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஹீட் பண்ண வேண்டியது இல்லை, சாட் மசாலா போட்டுட்டு. நெய் ஊற்றவும் நல்லா அதில் கோட் ஆகிடுச்சு, ஊற்றிக்கிடுச்சு உங்களுக்கு அந்த மசாலாலாம். புளிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு 1 minute ஆகுது, நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அப்போ தான் அதில் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகும். இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நம்மளோட சாட் மசாலா மக்கானாவும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஹெல்த்தியான 2 டைப்பில் மக்கானா ரெடி ஆயிடுச்சு. லோட்டஸ் சீட்ஸ், இது அப்படியே பாப்கார்ன் மாதிரி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.